ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிப்போமானேல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவ ஆலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்கள். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாய் கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வருஷத்திற்கு ஒரு விசை தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயம் 3 பாகங்களாக இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் வருவார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் அவர்களுக்காக பலி செலுத்துவார்கள். பரிசுத்த ஸ்தலம் என்கிறதிலே குறிப்பிட்ட ஆசாரியர்கள் அவர்கள் உள்ளே போவார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா இந்த உடன்படிக்கை இருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நினைச்சா போக மாட்டாங்க, டெய்லி போக மாட்டாங்க, மாசத்திற்கு ஒரு விசை போக மாட்டாங்க, வருடத்திற்கு ஒரு விசை. அதுவும் அதில் சீட்டு போட்டு அதில் சரியான ஒருத்தரை தெரிந்து கொண்டு அதில் பாவமிராத ஒருத்தர் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போவார்கள். ஆனால் போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ள போறவங்க வெளியே வர்றதற்கு காத்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கும், ஒரு டைம் இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க போறீங்களா, இவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த காரியத்தை முடிச்சிட்டு நீங்க வெளியே வரணும், அதுதான் ரூல். அந்த நிமிஷத்துக்குள்ள வெளியே வரணும். அதற்கு பிறகு தாமதிக்கிறார்களே ஆனால் இவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல அங்க இருந்தாங்கன்னா இவன் ஏதோ பாவம் செஞ்சிருப்பான், இவன் அங்க செத்து கீழே விழுந்திருப்பான், அது மகா பரிசுத்த ஸ்தலம். அதனாலதான் அவங்களுடைய இடுப்புல சங்கிலி கட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இப்ப யார் போறா அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் ஆகிய சகரியா எங்க போறார் அப்படின்னு சொன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் கடந்து போறார். அப்ப ஜனங்கள் எல்லாரும் உள்ளே இவர் போகும்போது எல்லாரும் ஒரு நல்ல பரிசுத்தவான், வயசானவர், ஆண்டவரை தேடுகிறவர், தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்றதுக்கு அப்புறம் கூட சோர்ந்து போகல. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இந்த சகரியாவுக்குள்ளே இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவ ஆலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போயிருக்கிறாரு, இவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இவர் போயிருக்கிறாரு. இங்க 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, இந்த தேவாலயத்திற்கு போய் தாமதிக்கிற ஒரு நபர் ஒண்ணு செத்து போயிருப்பாரு, இல்ல அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஒருவேளை ஆண்டவர் அவரோட பேசுறாரோ, ஆண்டவர் அவரை தொட்டுட்டாரோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நீங்க இன்றைக்கு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை நிறைய பேர் தாமதிக்கிறார் அப்படின்னா, தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப நீங்க ஒரு இடத்திற்கு போனா எந்த இடத்திற்கு போயிட்டு லேட்டா வருவீங்க? இப்போ நீங்கள் நினச்சி போய் சிலர்கிட்ட நம்ம சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்துடுவேன், அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், 3/4 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருடைய வீட்டிற்கு போனால், ஏன்பா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டால், இப்போ தானே வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீடு நமக்கு பிடிச்சிருக்குது, அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் நமக்கு பிடிச்சிருக்குது. அப்போது எந்த இடத்த பிடிக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நேரம் உட்காருவோம், நம்ம தாமதிப்போம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய கையில இந்த மொபைல் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால நிறைய பேர் எதுல தாமதிக்கிறாங்கன்னா, இந்த மொபைல்ல தாமதிக்கிறாங்க. எப்பா வச்சுட்டு வாப்பா, ஆனா வைக்க முடியாது. என்ன அப்படின்னா, அதுல தாமதம் பண்ற, இவ்வளோ நேரமா அப்பா பார்ப்பேன், இவ்வளோ நேரமா அப்பா செல்போனு பார்ப்பேன், ஆனா அந்த இடத்துல தாமதம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எங்க தாமதிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சகரியா தேவனுடைய சமூகத்திற்கு போய்
தேவ ஆலயத்திற்கு போய் அவன் தாமதித்ததினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரைக்கும் நீங்க வெற்றி உள்ள ஒரு பெரிய தலைவன், வெற்றி உள்ள ஒரு பெரிய தலைவி, உங்க மேல என் மேலையும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறது உண்மை. ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல முதலாவதாக நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எங்க தாமதிக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தாமதிக்கணும். ஆனா நிறைய பேர் பாருங்க, எங்க போனாலும் டைம் எடுத்துவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க டைம் எடுத்து நம்ம சாப்பிடுவோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா அங்க டைம் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஆனா எங்க போனா நம்ம அவசர அவசரமா வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும்போது டக்குன்னு வந்துடுறோம், உடனே வந்துடுறோம். ஒரு பாட்டு பாடின உடனே வந்துடுறோம், ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வந்துடுறோம், ஒரு அதிகாரம் வாசிச்ச உடனே வெளியே வந்துடுறோம். ஆனா ஆண்டவர் எப்ப அற்புதம் செய்வார் தெரியுமா? இந்த இடத்திலே சகரியா தாமதிக்கிறான். தாமதிச்ச உடனே ஒண்ணு நடக்குது, ஆண்டவர் அவனோட பேசுகிறார். அடுத்தது நடக்குது. அத்தனை நாட்களும் அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு அங்கே பதில் உண்டாகிறது, அங்கே தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அநேக நாட்களுடைய காத்திருப்பு, அங்கே அவனுக்கு பதில் கிடைக்கிறது. நான் நம்புகிறேன், கர்த்தர் சமூகத்திலே தாமதம் பண்ணுகிற, அதாவது தேவ சமூகத்திலே அநேக மணி நேரங்கள் உட்காருகிற உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உங்களுக்கு வார்த்தைகள் கடந்து வரும். கர்த்தர் தீர்க்க தரிசனத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். எப்படி ஒரு யோவானை கர்த்தர் தந்தாரோ அதே போல அடுத்த லெவல், அடுத்த ஊழியம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் உங்க பாதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமதிக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கணும், இவ்வளோ நேரமா ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ நேரமா பைபிள் வாசிப்பேன், இவ்வளோ நேரம் என்னதான் அங்க பண்ணிட்டு இருந்தேன், என்னதான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியணும், நான் ஆண்டவரோட பேசி கொண்டிருந்தேன், ஆண்டவர் என் கூட பேசி கொண்டிருந்தார். இந்த மனுஷன் மட்டும் இல்லை, வேதத்தில் நீங்கள் மோசைக்கு பிறகு ஜோஷுவாவை வாசிக்கிறோம். ஜோஷுவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அந்த பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், பிரியாதிருந்தான். அவனை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதே ரொம்ப கஷ்டம். ஆனா ஜனங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருந்தாரு. அதுவும் அவன் ஆரம்பத்தில் பயந்தவன். ஆனா பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பாருங்களேன், தாமதம் பண்றாங்க பாருங்களேன். இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் உங்க முன்னாடி நிக்கணும். நான் தாமதம் பண்ணுவேன். எதுக்கு தாமதம் பண்ணுவேன்னா, அவர் சமூகத்திலிருந்து சீக்கிரமா நான் எழும்ப மாட்டேன். அவர் பாதத்திலிருந்து நான் சீக்கிரமா எழும்ப மாட்டேன். அவருடைய பிரசன்னத்திலிருந்து சீக்கிரமா நான் எழும்ப மாட்டேன். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல நான் சீக்கிரமா எழும்ப மாட்டேன். நான் நம்புறேன், இந்த 6வது நாள் ஆண்டவர் உங்க மேல என் மேலையும் ஒரு பெரிய மகிமையை வைக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி அத்தனை பேரும் கேளுங்க. அப்பா அப்பா, அநேக இடத்துல நான் தாமதம் பண்ணது உண்மை. அவசரமா போகணும், ஆனா நான் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறேன். அவசரமான காரியம் இருக்கும், ஆனா அந்த இடத்தை விட்டு நான் போனதே இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலான்னு உதறி தள்ளி இருக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா உங்க சமூகத்துல மட்டும் அவசரமா வந்தேன். ஆண்டவரே இல்லை, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 6வது நாள் நான் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறேன். நீங்க பேசுகிற வரைக்கும், நீங்க பதில் கொடுக்கிற வரைக்கும், நீர் அங்கீகரிக்கிற வரைக்கும், நீர் என் எதிர்காலத்தினுடைய திட்டத்தை குறித்து எனக்கு நீ தந்தீர் என்கிற அந்த ஒரு பெரிய விசுவாசத்தோட நான் திரும்பி வர்றதற்கு இப்பொழுது எனக்குள்ள அந்த ஜெப ஆவி, ஜெப மகிமையை கர்த்தர் ஊற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கவனிங்க, அவசரப்படுற தேவ சமூகத்தில் அவசரப்படுற யாரையும் ஆண்டவர் உருவாக்கவே முடியாது. வாலிப தம்பி உன்னை ஆண்டவர் உருவாக்க முடியாது, தங்கச்சி உன்னை உருவாக்கவே முடியாது.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேரம் நீ காத்திருந்து அதற்கு பிறகு நீ பிரகாசிப்பது எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆனா முன்னாடியே பிரகாசிச்சு நம்ம காத்திருக்காவிட்டா அவ்வளவுதான். அது நிறைய சரக்குள்ள இருக்காது, நிறைய வெற்றி வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்காது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை காத்திருக்கிறது, தாமதம், அவருடைய சமூகத்துல தாமதம் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இந்த 7 நாள் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், முழங்கால் யுத்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, கர்த்தர் என் கூட வாக்குத்தத்தெல்லாம் பேசிட்டாரு. அப்படி விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுறக்கூடாது, அதோட முடிஞ்சிடக்கூடாது. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாமதம் பண்ணுவே. சிலரெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிதான் நீங்க தாமதம் பண்ணினீங்க. எங்க போனாலும் அவசர அவசரமா ஓடி வந்தீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் நீங்க அவசர அவசரமா ஓடி வரல. ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எங்க போனாலும் லேட் பண்றீங்க, எங்க போனாலும் தரித்திருக்கிறீங்க, எங்க போனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திற்கு மட்டும் ஓடி 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 வர்றீங்க. அப்படியே அவர் பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துடுறீங்க, அவர் சொல்லணும்னு விருப்பப்படுறதுக்குள்ளேயே வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. உங்க வார்த்தையை நீர் பேசும்போது நான் தட்டுனது உண்மைதான் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோட அந்த இடத்துல பேசுகிறதற்கு விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி தருகிறதற்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெரிய அந்த உயர்ந்த மலையின் மேலே போய் உட்கார்ந்து 40 டேஸ் பக்கத்தில் உட்கார்ந்துட்டாரு, 40 நாள் உட்கார்ந்துட்டாரு. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சாங்களாமா, நம்மளை விட்டு கடந்து போன மோசைக்கு என்னமோ நடந்துச்சு, என்னமோ நடந்துருச்சு. மலையில போய் 40 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, 40 நாள்ல அவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஏறி போயிட்டு எப்படி வருவாரு, அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுது, இவர் என்னமோ பலவீனமா கை தாங்கலா ஒரு குச்சியை ஊனி மேலே இருந்து மோசே நடந்து வருவாருன்னு அவங்க நினைச்சா, மோசே எப்படி வர்றாரு தெரியுமா, அப்படியே முகம் பிரகாசிக்கிறது, கையில 2 கற்பலைகளை சுமந்து அப்படியே பலனா வர்றாரு. காரணம் என்னன்னா, கர்த்தர் சமூகத்திலே உட்கார்ந்து தாமதமாய் கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்காருகிற ஆண்டவருடைய பிள்ளை பலவீனனாய் அல்ல, பலன் 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 புது பலத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவே. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்களா? எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறீங்களா? பிரதர், உங்க மேல பெரிய விஷனே ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரதர் சிஸ்டர், உங்க மேல பெரிய விஷனே கர்த்தர் வச்சிருக்கிறார், பெரிய இதை வச்சிருக்கிறார். ஆனா அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கணும்னா, அந்த பிள்ளைகளா நீங்க மாறணும்னா, நீங்க தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவசரப்படவே கூடாது, அவசரப்படவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற சில பிள்ளைகளை பாருங்க, எப்போ முடிப்பீங்க, எப்போ ஜெபத்தை முடிப்பீங்க, எப்போ பாட்டை முடிப்பீங்க, எப்போ ஆராதனையை முடிப்பீங்க? ஏன் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதாதா? இத்தனை பேரை ஜெபம் பண்ணணுமா? இவ்வளவு நீளமா ஜெபம் பண்ணணுமா? அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா நான் நம்புறேன், அவசரப்படுறவங்களை ஆண்டவர் உருவாக்கவே முடியாது. உலகத்துல இருக்கிற எதையாவது ஒண்ணு கத்துக்கணும்னா கூட அங்க நீங்க என்ன பண்ணணும்னா அவசரப்படக்கூடாது. அவ்வளவுதான். போன உடனே கத்துக்க முடியுமா சமையல? போன உடனே வேலையை கத்துக்க முடியுமா? ஒரு IAS படிக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு மனுஷனுக்கும், சாதாரணமான ஒரு பெட்டி கடையை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அதுக்கு படிக்கிற மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. IAS படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு படிப்புல டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு டாக்டர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அதுல டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டாக்டர் படிப்புன்றது ரொம்ப நிறைய பேரை ஒப்புரவாக்குறது, நிறைய பேரை விடுதலை, அது ரொம்ப பெருசு. அதே போல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க நம்புங்க. நம்ம மேலையும் நம்முடைய பிள்ளைகள் மேலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறது சாதாரணமான திட்டம் அல்ல.
சாதாரணமான திட்டம் அல்ல. என்னுடைய எண்ணத்தை விட இயேசு என்னை குறித்து வைத்திருக்கிற எண்ணம் பெரியது. என்னுடைய திட்டத்தை விட இயேசு எனக்கு வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரியது. என்னுடைய நான் என்னை குறித்து நினைத்த உயரத்தை விட அவர் எனக்கு வைத்திருக்கிற உயரம் மகா பெரியது. அது அளவிட முடியாது. அது என்னுடைய கற்பனைக்கு எட்டாதது. அவ்வளோ பெரிய காரியங்கள். அப்போ அந்த தேவனுடைய பிள்ளையினிடத்துல ஆண்டவர் ஒண்ணு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சகரியா தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே போய்விட்டு அவன் தாமதிக்கிறதுனாலே வெளியே இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாமா, ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு உடனே தோணுது, என்னமோ நடந்திருக்குது, என்னமோ நடந்திருக்குது, என்னமோ அவனுடைய சங்கிலியில சத்தம் வரல, அவன் சாகலன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க, அவன் மரிக்கலன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ மரிக்கல அப்படின்னு சொன்னா அங்க ஆண்டவர் அவனோட பேசுறாரு, என்னமோ நடக்குது, நான் நம்புறேன் அப்படி உங்களை பார்த்தோம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்களேன், ஒரு தீர்மானம் எடுங்களேன், ஒரு தீர்மானம் எடுங்களேன். இந்த 6வது நாள் யுத்த வீரர்களை உருவாக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 300 பேரை உருவாக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். அப்பா கொடுக்க முடியாததை, அம்மா கொடுக்க முடியாததை, சுத்தி இருக்கிற சொந்தங்கள் கொடுக்க முடியாததை அவர் எனக்காய் கொடுக்க போறாரு. அவர் எனக்கா செய்ய போறாரு. யாருமே கொடுக்க முடியாததை இயேசு எனக்காய் கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க போறாரு. எதிர்கால பயத்தை நீக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தர போறாரு. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுவோம், என் பலத்தினால முடியாத ஆண்டவரே, என் சுயத்தினால முடியாத ஆண்டவரே, ஆனா உங்க பிரசன்னத்தினால நடக்கும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஓ ஹல்லேலூயா. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் சொல்லுங்க சத்தமா, உங்க பிரசன்னத்தால். எஸ், நான் நினைச்சிருக்கிற காரியம் அவருடைய பிரசன்னத்தினால் ஆகும். உங்க பிரசன்னத்தால். யெகோவா ஓசேனோ, யெகோவா எல்லாரும் சொல்லு, உங்க வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை. எஸ், உணர்ந்து மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி உங்க வல்ல. எஸ், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும். சொல்ல 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 அப்படியே. முடிவு ஒன்றுமில்லை.
கர்த்தர் கட்டுகிறார், மீண்டும் கர்த்தர் கட்டுகிறார். யெகோவா சேனோ, யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல். இப்ப சொல்லுவோம், மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல ஒரு தடைகள் ஒன்றாய் என் மேல் இருந்து விலகு. தலை மேல கைய வச்சு, மலைகள் பர்வதம் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் தலைமை என் மேலிருந்து விலகும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், மலைகள் பர்வதங்கள், மலையை போல பிரச்சனை, பர்வதத்தை போல பிரச்சனை. எஸ், ஆமென், ஆமென், ஆமென். ஓ என் மேல் திரும்ப திரும்ப மலைகள் பர்வதங்கள். விசுவாசத்தோட சொல்லுங்க சிஸ்டர். ஆமா ஆமா ஆமா. இப்போ இப்போ அந்த சரீரத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ, யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனோ, ஓ ஹalleluya செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர். நீர் இல்லாமல். Yes, praise. உங்க சத்தம் உயர உயர அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. நன்றி அப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள், அவருடைய பிரசன்னம் நிறையவன், வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தை மட்டும் தியானித்து தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென். எஸ், அப்பா சொல்றாரு, நீ வேணும்பா, நீ வேணும் மகளே, நீ வேணும் மகளே. அதுக்காக தான் இந்த ஜெபத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஜெபத்தை நான் அட்டெண்ட் பண்றதுக்கு உனக்கு உதவி செய்திருக்கிறேன். அதுக்காக தான் இந்த சத்தத்தை நீ கேட்கிற. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. பேசுறவங்க அப்பாட்ட பேசு, பாடுறவங்க பாடு, ஏசப்பாட்ட பேசுறவங்க அப்படியே பேசு. இன்றைக்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார், இன்றைக்கே ஆரம்பிக்கிறார். அந்த தாமதம் தேவ சமூகத்துல இப்ப நாமம் தூதி ஏசையா
உயிரோடு கலந்து என் உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே உம்மை. இப்போ கைகளை மேல உயர்த்தி நீர் மாத்திரம் போ, நீர் அந்த உறவு இப்ப ஆரம்பமாகிறது. இப்போலிருந்து ஆவியானவர் அப்படியே சிலரை நடத்துவாராக. நீர் மாத்திரம் போ. சத்தமா சத்தமா மனசார இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் மாத்திரம் போ. சொல்லலாமா? இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் எவ்வளவு அன்பு என்னையே நீக்க மையே தன் உங்க அன்பிற்கு இணையில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் வாழ் பொழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும். இப்ப கைகளை உயர்த்தி சத்தமாய் நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். சொல்ல 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 அந்த மகிமை இறங்கட்டும், அந்த மகிமை ரபதல ரகதல. நன்றியப்பா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நான் தீர்மானம் எடுக்கிறேன். என் தீர்மானத்தை வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர். என் தீர்மானத்தை வாக்கிய பண்ணுகிற கர்த்தர். என் தீர்மானத்தை வாக்கிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. அவன் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்து தாமதம் பண்ணுகிறதுனால் அவனுக்காக காத்திருந்த பேர் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதமானதினால் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் இந்த 7 நாட்களும் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவசர அவசரமா வரக்கூடாது. இனி அவசர அவசரமா ஜெபத்தை முடிக்க கூடாது. ஒரு அதிகாரத்தோட முடிக்க கூடாது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்கால ஜெனரேஷனுக்கே உங்களை நம்புற, அடுத்த ஜெனரேஷனுக்கே உங்களை நம்புற. நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாற போறீங்க. ஸோ நீங்க வெளியில உங்களை காமிச்சுக்கிறதுனாலையோ இல்லை அழகா இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா நாலேஜை வளர்த்துக்கிறதுனாலையோ கிடையாது. இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் எங்கே இருக்கு அப்படின்னா, நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுமாமா? தாமதம் பண்ணணும். தேவ சமூகத்திலிருந்து எழும்புறதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே. என்னமோ பொறுப்பு இருக்கிறதுனால வெளியே வர்றேன், வேலை இருக்கிறதுனால வெளியே வர்றேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருவேன். அப்படிதான் நீங்க இருக்கணும். இல்லைன்னா எவ்வளோதான் பிரசங்கத்தை நீங்க கேட்டாலும், எத்தனை சொன்னாலும் கண்டிப்பாக அது எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா, சொல்லுங்களேன், அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம நல்லா கை தட்டுவோம், நம்ம நல்லா சந்தோஷப்படுவோம். ஐயோ ஆண்டவர் என் கூட எப்படி பேசினாரு. எஸ் கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகும் அப்படின்னு சொன்னா, அந்த நிலம் நல்ல நிலமா இருந்தா, அந்த நிலம் ஆயத்தமான நிலமா இருந்தா, அந்த நிலம் தகுதி உள்ள நிலமா இருந்தா 1 30 60 100 பதில் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா
கண்டிப்பா அது பலன் கொடுக்காது. சில பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, சில மனிதர்கள் ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா எங்க மட்டும் போக மாட்டாங்க தெரியுமா? எங்க மட்டும் போக மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் தாமதமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதை வெயிட் பண்ணவே பிடிக்காது, அவங்களுக்கு அங்கே உட்கார்றதுக்கே பிடிக்காது, அவங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே பிடிக்காது. அவ்வளோதான். இல்லைப்பா, இல்லை தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதில் முதலாவதாக அவருடைய ஃபர்ஸ்ட் குணம் என்ன அப்படின்னு சொன்னா தாமதமாகிறதுனா. இப்போ சகரியாவுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உடனே சகரியா ஆண்டவரை பார்த்துக்கிற, என்னைக்கு ஜெபம் பண்ணது, நான் என் விண்ணம், நான் கொஞ்ச நாளாவே ஜெபம்லாம் விட்டுட்டேனே, நான் ஜெபம் பண்றதே இல்லையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சகரியா தான் ஜெபித்த ஜெபத்தை மறந்தே போயிட்டாரு. அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணார், அந்த ஞாபகமே இல்லை, அதை விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் நம்புறேன், அவர் மறந்தாலும் பரலோகம் அந்த ஜெபத்தை மறக்கவே இல்லை. பரலோகம் ஜெபத்தை மறக்காது. நம்முடைய ஜெபத்தை பரலோகம் கேட்கும். அல்லேலூயா. நான் மறக்கவே முடியாது. நான் இந்த சரவணம்பட்டி பக்கத்திலே 2003 ஆண்டு பைபிள் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், 3வது வருஷம் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் செலவு கொஞ்சம் கம்மி தான், செகண்ட் இயர்லையும் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெறும் ஃபீஸ் 300 ரூபா தான், ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினாங்க. ஆனால் இந்த நோட்டெல்லாம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணோம். ஆனால் 3rd இயர் படிக்கும்போது பெரிய செலவு இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா நோட்ஸும் ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேஷன் வரும் பாருங்களேன், அந்த பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழா அப்படின்றது ஒரு கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு ஊழியக்காரனுக்கு 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அந்த கிராஜுவேஷனை வாங்குறது அப்படின்றது அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம் அது. அப்போ அந்த 3rd இயர் நான் படிக்கிறேன். இப்போ அந்த வருஷம் அந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே சரவணம்பட்டியிலே இருக்கிற ஒரு சர்ச் ஆஃப் காட் சபையில் என்னையும் என் கூட சேர்ந்த ஒரு 4-5 பேரையும் அந்த நியூ இயர் சர்வீஸிற்காக அனுப்புனாங்க. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்போவுமே முதல் லைனில் தான் உட்காரணும்னு ரூல் இருக்குது. அதனால நானும் அந்த தம்பிங்களும் முதல் லைனில் உட்காந்துருக்குறோம். இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த முதல் லைனில் உட்காந்துருக்கும் போது காணிக்கை நேரம் வந்தது. அப்போ அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கும் காணிக்கை போடுறீங்க, அது நான் அதை இது பண்ணலை, ஆனால் இன்றைக்கி 1ஆம் தேதி நீங்கள் ஃபஸ்ட்டு காணிக்கையை செலுத்த போகிறீங்க. அப்போ உங்களுடைய காணிக்கையை என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெட்டிக்குள்ளே விடும்போது சத்தம் வராமல் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என் கையில் அப்போ எவ்வளோ இருக்குன்னா 25 காசு, அப்படி தான் 25 பைசா. அது எனக்கு என் கையில் அந்த சில்லற காசு தான் இருக்குது. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. நான் இப்போ அதுவும் ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டாருன்னா முதல்ல விடுறதே என்ன தான் கேட்கும், சவுண்டு கேட்கும். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி நான் காசே என்கிட்ட இல்லை, இது உங்களுக்கு தெரியும், அதனால் இன்னைக்கு பாஸ்ட் பின்னாடியிலேருந்து காணிக்க போடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாஸ்டர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு மாற்றம் பண்ண போகிறோம், எப்போவுமே முன்னாடி தான் காணிக்க போடுவாங்க, இன்னைக்கு பின்னாடியிலேருந்து காணிக்க போடுவாங்க அப்படின்னு. உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே பரவாயில்ல, இப்போ ஜெபம் பண்ண இந்த குட்டி ஜெபத்தை கூட கேட்டிங்களே அப்படின்னு அந்த 25 பைசாவை கையில் வச்சுட்டு நான் என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் எனக்கு தேவைகள் அதிகம், இந்த வருஷம் எப்படி நான் கிராஜுவேஷனை முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு உதவி செய்ய போகிறான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒன்றும் பண்ண போகிறேன், இந்த வருஷம் நீர் எனக்கு எவ்வளவு கொடுக்க போறீர் அப்படின்றத நான் நோட்டில் எழுத போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த 25 பைசாவை 2003ஆவது ஆண்டு அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ அந்த வருஷம் முடிக்கிற வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் நெருங்கிருச்சு. எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ஷூ, டை எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஒயிட் ஷர்ட்டும் கிடைக்கல, ஒயிட் பேண்ட்டும் வரல, எனக்கு ஷூ வாங்குறதுக்கு பணமும் வரல, எனக்கு டையும் இல்லை. அப்போ ஷூ என்னுடைய 3rd இயர் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் ரூபன் அப்படின்னு, அவர்கிட்ட ஷூ வாங்கிட்டேன்.
அதுக்கப்புறம் டை ஒன்று அவரே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பழைய ஒயிட் பேண்ட் ஒயிட் சட்டை எல்லாத்தையும் அயன் பண்ணி. ஆனால் எல்லா பசங்களும் என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டை போட்டு பார்க்குறாங்க, சட்டையை போட்டு பார்க்குறாங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குதா, சரியாக இருக்குதா, கிராஜுவேஷனுக்கு இதை தான் நான் போட போகிறேன், இதுதான் எல்லாமே பயங்கரமான ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் எனக்கு வருத்தமாலாம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு தான் யாருமே இல்லை போல தெரியுது, பட் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த விஷயத்தை வச்சே நம்ம அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது கிராஜுவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. எங்கள் பாஸ்டர் வந்த உடனே கேட்டார், கிராஜுவேஷனுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இருக்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு கோயம்புத்தூரில் அந்த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்கிற சென்னை சில்க் ஷாப்பு இருக்கிறதுலே பெரிய கட்டடம், அந்த மாதிரி பெரிய கட்டடத்தை நான் பார்த்ததே இல்லை, அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ பெரிய கட்டடம். உள்ளே போயிட்டு எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே ஒயிட்டில் எந்த துணி காஸ்ட்லியாக இருக்குதோ அந்த துணி இவன் சைஸுக்கு வெட்டி போடுங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே அந்த இயர் முடித்ததற்கு பிற்பாடு நான் என்னுடைய டைரியை புரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 ரூபாவுக்கு மேல் ஆண்டவர் 2013ஆவது வருடம் என்னுடைய படிப்பினுடைய தேவைக்கு தந்திருந்தார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? உங்க கைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களை தூக்கி நிறுத்த மாட்டாரா? அவர் தரிசனம் நிறைவேறாமல் போகுமா? நான் நம்புறேன். இல்லை இல்லை, எனக்கு ஒருவர் உண்டு, எனக்கு ஒருவர் உண்டு, நான் ஆராதிக்கிற ஒருவர் உண்டு. அவர் பெரிய தெய்வம். அவர் சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். ஆமென். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி, ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். பானையில் மா இல்லாமல் போனாலும், கலயத்தில் மா இல்லாமல் போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்தவான்களை நடத்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஓ ஹalleluya. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். நீரே தேவன், யெகோவா. உற்சாகமாய் பாடி, ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர். சகலமும் படைத்தவர் என் தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். பானையில் மாவு குறைந்து போனாலும்
பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாய். நீர் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தாமதமானதினால் அங்கே இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், நெடுநாளைக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் நாமே மறந்திருந்தாலும் பரலோகம் மறக்காது. தேவன் மறக்க மாட்டார். உங்க ஜெபத்தினுடைய பதிலை நீங்க பார்ப்பீங்க. சகரியா பார்த்தது உண்மையானால் கர்த்தர் உங்களை பார்க்க பண்ணுவார். சோ ஆண்டவருடைய சமூகத்தில் தாமதம் பண்றவங்களுக்கு இருக்கிற வெற்றியை பாருங்க. அது ஒரு பெரிய சாப்டர். அதுக்கப்புறம் யோவானை குறித்து ஆண்டவர் பேசி, அந்த யோவானையும் சாதாரணமா அல்ல, எப்படி எவ்வளோ பெரிய தேவ மனுஷனா. நான் நம்புறேன் நீங்க மட்டும் ஒதுங்குங்க ஆண்டவருடைய பிள்ளைய. வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னோட ரொம்ப நெருக்கமா, உன்னோட டைரக்டா ஆண்டவர் பேசுறாரு. எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? எங்கிருந்து ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி அவசரமா ஓடி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சத்துரு உங்களை இருக்க விட மாட்டான். சத்துரு உங்களை தள்ளிட்டே இருப்பான். ஆனா செவி கொடுத்துறாதீங்க. கடினமாய் என்ன நடந்தாலும் நான் இருப்பேன், தாண்டுவேன். அந்த சத்துருவை ஜெயிக்கணும். தேவ சமூகத்தில் இருக்க விடாதபடி சத்துரு உங்களை போராடுவான். நீங்க அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க முழங்கால் படி இட அப்படியே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இது பெரிய யுத்தம். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்றது சும்மா இல்ல. இது மறைவிடத்திலே செய்கிற யுத்தம். அங்கே சத்துருக்கு இருக்க முடியாது, பிரச்சனைக்கு இருக்க முடியாது. இப்போ அந்த ஜெப வல்லமை கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த களைப்பு மாறுவதாக, அந்த பலவீனம் மாறுவதாக. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஆமென். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. இப்போ அந்த ஆவியை உற்சாகப்படுத்துங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஜெப ஆவி, ஜெப வரம், ஜெப அபிஷேகம் இறங்குவதாக. அந்த சரீரம் பலன் அடையட்டும், அந்த மனசு பலன் அடையட்டும், அந்த சத்தம் பலன் அடையட்டும், அந்த கண்கள் பலன் அடையட்டும். கேளுங்க. வல்லமை. அக்கினி. இந்த 6வது நாள் கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. ஜெப அக்கினி ஊற்றப்படுகிறது. ஓ ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க போறோம். 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஃபர்ஸ்ட் வாசிச்சு அதுக்கப்புறம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திருந்து அந்த சேனிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கும் போக உன் கைகள் திடப்படும் என்றான். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைக்கு முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்து
கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன். எல்லாரும் தங்களுடைய வீட்டிலே ஒதுங்கி விட்டார்கள். யாருமே அந்த இடத்துல போரடிக்கவில்லை. காரணம், அத்தனை பேரும் இவர்களுக்கு எதிரி. வேதம் சொல்லுது, இவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்களை போய் பார்த்தா பாளையத்துல வந்து அவங்க எப்படி இருந்தாங்களாம், வெட்டு கிளிகளை போல அப்படியே பரம்பி கிடந்தாங்களாம். அவ்வளவு யுத்த வீரர்கள். அப்போ ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். உன் கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி வெட்டு கிளிகளை போல யுத்த வீரர்கள் பரம்பி இருக்கிறாங்க. ஆனா நீ லட்சமா பார்க்காத, நீ ஆயிரமா பார்க்காத, நீ ஒன்ன மட்டும் பாரு, ஒரே ஒருத்தனை பாரு. நீ ஒருவனை முறியடிக்கிறது போல இந்த பெரிய பிரச்சனையை முறியடிப்பாய். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை திரளானது, அது கணக்கில் அடங்காதது, அது உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த பிரச்சனையை நீ 1000 பேரை பார்க்க வேண்டாம், ஒரு பிரச்சனையை முறியடிக்கிறது போல, ஒன்ன முறியடிக்கிறது போல சுலபமாய். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் என்று நம்புறவர்கள் இது நடக்கும். அந்த திரளான பிரச்சனையை, பல பிரச்சனையை, சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல் நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். அப்ப ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி அவனிடத்துல சொல்றாரு, உனக்கு சந்தேகமா இருக்குதா? உன்னை கொண்டு நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொன்னா நீ எங்க போ அப்படின்னா, இங்க இருக்காத, ஸ்ட்ரைட்டா எதிரியினுடைய பாளையத்திற்கு போ. அங்க உன்னை குறிச்சு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேளு அப்படின்றாங்க. உடனே கிதியோனும் பூராம் என்கிற அந்த மனுஷனும் 2 பேரும் சரி, ஆண்டவர் சொன்ன உடனே அவனும் என்னத்தை தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, அங்க 2 பேர் எழும்பி உட்கார்ந்துட்டு கதை சொல்றான். ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தப்பா, ஒரு வார்க்கோதுமை அப்பம் அது சுருண்டு அப்படியே அங்கே இருந்து வருது, அவங்களுடைய இடத்திலிருந்து வருது. வார்க்கோதுமை அப்புறம் வர 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 ரொம்ப பெருசாகி நம்ம போட்டிருக்கிற கூடாரத்தின் மேல மோதுது. அந்த கூடாரத்துல ஒரு வார்க்கோதுமை அந்த அப்பம் வந்து மோதி நம்முடைய கூடாரம் என்ன பண்ணுது, விழுந்து போறதா நான் பார்த்தேன்ப்பா. அப்போ தனக்கு எதிராய் வருகிறது வார்க்கோதுமை அப்பம். அது கொஞ்சம் மாவு, அது கையிலே இருக்கிற ஒரு உருண்ட அளவிற்கு மாவு. அந்த மாவுலே செய்யப்பட்டிருக்கிற அந்த வார்க்கோதுமை அப்புறம் உருண்டு வந்து அவங்க போட்டிருக்கிற பெரிய கூடாரத்தை அப்படியே தள்ளி போட்டதை அந்நியன் பார்க்கிறான், எதிரி பார்க்கிறான். நான் நம்புறேன், எதிரியினுடைய பார்வைக்கு நீங்க வார்க்கோதுமை அப்பமா இருக்கலாம், சுருட்டப்பட்ட சின்ன அப்பமா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். பிரதர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நமக்கு முன்பாக இருக்கிற கூடாரம் அது எவ்வளவு வலிமை பொரியந்தி தான் இருந்தாலும், ஆமென், அது வெட்டு கிளிகளை போல திரளா இருந்தாலும், இந்த வார்க்கோதுமை அப்பம் இது தேவனுடைய கையிலே பலப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு, ஆமென், சுருட்டப்பட்டு இது கடந்து போய் எதிரியினுடைய பாளையத்தை நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நான் தான் என்ன கொண்டு என் பிள்ளைய கொண்டு நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. எஸ் 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 ப்ரே. இயேசுவே, இப்போ
அந்த அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேல் இப்பொழுது தொடருவதற்காக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அந்த ஆவியானுடைய மகத்துவம் கடந்து வருவதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. அவங்க அந்த சொப்பனத்தை பார்த்து எழும்பி உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை சொல்றாங்க. கிதியோன் யாருன்னு தெரியாது, பூராம் யாருன்னு தெரியாது, அந்த காதுல அப்படி கேக்குது அந்த கதை. அப்ப ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நீ போப்பா, நீ போப்பா, நான் ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல மீதியாரியரை உன் நிமித்தம் நான் முறியடிக்க பண்ணுவேன். ஆனா இந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தாலும் இந்த மனுஷனிடத்துல இருந்த சில கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த கிதியோனை கொண்டு அல்ல, கிட்டத்தட்ட 300 பேர், 300 பேரை கொண்டு அவ்வளோ பெரிய வெட்டு கிளிகளை போல இருந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் முழுவதுமாக கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஆனா கிதியோனிடத்திலே இருந்தவர்களும் நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆட்கள் அல்ல. கிட்டத்தட்ட 32,000 பேர் இருந்தாங்க. 32,000. இவங்கிட்ட 32,000 இருக்காங்க. ஆனா எதிரி நாட்டில் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. ஆனா அந்த 32,000 பேர்லையும் ஆண்டவர் எத்தனை பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போனாருன்னா வெறும் 300 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போனாரு. ஏன் ஆண்டவர் இந்த 300 பேரை கூட்டிட்டு போனார்? இந்த 300 பேருக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? இந்த 300 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, 7ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கிதியோன் அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்ன பின்பற்றுங்கப்பா, என்ன பின்பற்றுங்கப்பா, என்னை பார்த்து கத்துக்கப்பா, என்னை பார்த்து கத்துக்கப்பா. நான் ஜெபம் பண்றேன் இல்ல, நான் இந்த மாதிரி இருக்கிறேன் இல்ல, நான் இந்த மாதிரி போறேன் இல்ல, உனக்கு வேற யாரும் முன்னணியில சாட்சி அல்ல. யாரு தான் உனக்கு முன்மாதிரி தெரியுமா? யார் தான் உனக்கு ரோல் மாடல் தெரியுமா? யார் ரோல் மாடல், யார் முன்னணி? நம்ம ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரோல் மாடல். ஆனா ஒன்னு நினைச்சுக்குங்க, இந்த பூமியில ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேரை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி இரு, என்ன மாதிரி இரு. உங்களுக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது? 10 பேரை பார்த்து என்ன மாதிரி நீ பேசாதப்பா, என்ன மாதிரி இப்படி இருக்க முடியும்பா உன்னால அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு என்ன இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா நிறைய பேருக்குள்ள சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவரை பாரு, மனுஷனை பார்க்காத அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றது உண்மை. ஆனா 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னொரு அடுத்து, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்.
பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு ஸ்தேவானுடைய வீட்டிற்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்ததும் உண்டு. இதுவல்லாமல் யாருக்காவது நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஊழிய காரியத்தில் இந்த கொரிந்தியருக்கு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பிரிஞ்சு கிடக்குறீங்க, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்குது, உங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கிறது. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நமக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. நீங்க யாரை கவனித்து பாருங்கன்னா கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ரெண்டாவது நான் ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். நான் உங்க முன்னாடி என்னவா இருக்கிறேன் அப்படின்னா சாட்சியா இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லுகிறதற்கு முன்பாக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 300 பேர் யார் தெரியுமா? மீதியானியர்களை முறியடிக்க போகிற 300 பேர் யார் தெரியுமா? 32,000 பேர் இருக்கும்போது 32,000 பேர்ல செலக்ட் பண்ண அந்த 300 பேர் யார் தெரியுமா? நீங்க இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிறகு நீங்க வாழணும். எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, நீ யாரை போல இரு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன போல இருப்பா? அந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டி ஆகணும். என்னை பார்த்து நீ கத்துக்கப்பா. நான் ஜெபம் பண்றத பாருப்பா, நான் உபவாசம் இருக்கிறத பாருப்பா, நான் பொறுமையா இருக்கிறத பாருப்பா, நான் விட்டு கொடுத்ததை பாருப்பா. நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் ஒரு முன்மாதிரி, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் கர்த்தருக்காக பெரிய சாட்சி. நானே நிக்காட்டா எப்படி மற்றவங்க நிக்க முடியும்? நான் இருக்காட்டா எப்படி மற்றவங்க இருக்க முடியும்? நீங்க படிக்கிற காலேஜில் வாலிப தம்பி நீ தான் சாட்சி, தங்கச்சி நீ தான் சாட்சி. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அத்தனை பேரும் உங்களை பார்க்கும்போது உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற அளவிற்கு, உங்களை மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயரா கர்த்தர் உங்களை மாத்தணும். ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமேன். உங்க வார்த்தைக்கு நடுங்குவாங்க, உங்க வார்த்தைக்கு அத்தனை பேரும் வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. எக்காலத்தை ஊதி இந்த கிதியோன் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறான். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் என் கூட பேசினாரு. என் கூட யுத்தத்திற்கு வர்றவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டா 32,000 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் வருவீங்களா? நான் எவனுமே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். 32,000 பேர். அப்ப அந்த 32,000 பேரும் ஆண்டவரை பார்த்து முதலாவதாக அல்ல, கர்த்தரை பார்த்து வரணும். ஆனா முதலாவதாக ஆண்டவர் வச்ச ஒரு பிரதானி இருக்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய தைரியம், அவருடைய ஜெபம் அவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துருச்சு. உங்க வார்த்தையினுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் தரணும். ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்கு நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு, என் தெருவுக்கு நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அப்பா என்ன அப்படி மாற்றுங்கப்பா. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ், கர்த்தர் நீங்க படிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். பெரிய தலைமைத்துவத்தை உங்களுக்கு கர்த்தர் தரணும். பெரிய தலைமைத்துவத்தை உங்களுக்கு தரணும்.
ஹalleluya, ஹalleluya. ஒசூர்லே முழங்கால் யுத்தம் என்கிற ஒரு திருச்சபை இருக்குது. அருமையான அப்பா எல் ஜோசப் அப்பா அவங்க நடத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டு அங்கே பிரசங்கத்திற்காக கடந்து போனேன். அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவருடைய ஒரு பெரிய அசைவ பெரிய ஒரு அந்த இடத்துல அப்படியே அந்த பிள்ளைகளுக்குள்ள ஃபுல்லாக வாலிப தம்பிங்க தான், எல்லாம் ஒரே ஏஜ், ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 வாலிப தம்பிகள் பக்கத்தில் இருப்பாங்க. அந்த செய்தி பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானுடைய ஒரு பெரிய அசைவாடுதலை என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறேன். சரிப்பா ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே மொத்த பேரும் முன்னாடி அப்படியே குவிஞ்சிட்டாங்க. அப்படியே கையை தூக்கி இயேசுவே அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நான் அவங்களோட ஒன்ன ஷேர் பண்ணேன். இல்லப்பா, நான் ஆண்டவருக்காக இது செய்யணுன்றதுக்காக நான் யோசிக்கல. ஆனா நான் ஒரு நாள் ஆண்டவரை பற்றி பிடிக்கணும், ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு என்ன கூட வரணும், என்னை பயன்படுத்தணும், என் கூட ஆண்டவர் இருக்கணுன்றதுக்காக உப்பை எடுத்து மணல் மேல போட்டு அந்த தரை மேல போட்டு முழங்கால நின்று நான் ஜெபம் பண்ணப்பா. நீ கரையம் பண்ணு, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, நீ விட்டு கொடு, நீ அப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டே இருக்கிறேன். அப்ப அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு 10 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் லேட்டு 12:30 தான் அந்த ட்ரெயின் திரும்பி வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 1 o'clock அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தா ரொம்ப லேட் ஆகும், தூங்கினேன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய ரூமில் இருந்து கீழே அந்த சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிற அந்த நிறைய பூந்தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல நான் நடந்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எட்டி பார்த்தா சர்ச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவாலயம், கிட்டத்தட்ட 300 அடி நீளம் இருக்கும். அந்த சர்ச்சு 300 feet இருக்கும். நம்ம சர்ச்சை போல 3 மடங்கு நீளமா இருக்கும். அப்போ ஒரு 5 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை கோர்த்து ஒரு டைம் அங்கே இருந்து பலிபீடத்திலிருந்து 300 அடி நீளத்தில் முழங்கால் அப்படியே நின்று நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா அப்படியே நடக்கிறாங்க. நான் இருந்த அந்த 12 o'clock வரைக்கும் அந்த 5-6 வாலிபர்கள் வெறும் தரையில முழங்கால இங்க இருந்து அங்க நடக்கிறாங்க, அங்க இருந்து இங்க நடக்கிறாங்க. அப்போ ஒருத்தருடைய சத்தம் கேக்குது, ஆண்டவரே பின்னணியே இல்லாம, எதிர்காலமே இல்லாம, ஒரு படிப்பறிவு கூட இல்லாம அந்த பென்ஸ் பாஸ்டரை கொண்டு எங்களை எழுப்ப முடியும்னா என்ன கொண்டு நீங்க எழுப்ப முடியாதா? எங்களை கொண்டு ஜரைய தொட முடியாதா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கத்துறாங்க. எங்களை நம்புங்க ஆண்டவரேன்னு கத்துறாங்க, என்ன நம்புங்க ஏசப்பா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ என்னுடைய கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. சோ கத்தர் எவ்வளோ நல்லவர். நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன், வாலிப தம்பி, நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பயரா மாறணும், நீ எடுத்துக்காட்டா மாறணும். சிஸ்டர், நீங்க இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க தான் எடுத்துக்காட்டு. நீங்க மற்றவர்களை போல அல்ல, நீங்க மற்றவர்களை போல அல்ல, ஸ்பெஷல். ஜெபம் பண்ணுங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. எஸ் 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 எஸ், ஆமென் ஆமென். நிறைய பேரை பார்த்து நீங்க சொல்லணும், என்ன போல கர்த்தரை தேடுப்பா, என்ன போல சாக்ரிஃபைஸ் பண்ணுப்பா, என்ன போல பொறுமையா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை என்னை ஓ அமர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால் என்னை கட்டி இழுக்கிற கர்த்தர் என்னை எப்படி அவர் கவர்ந்து கொண்டாரோ அவருக்காக நான் அநேகரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றாரு, என்னை போல ஆகுங்கள். எப்படி ஆகுங்க? ஒரு இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, பெரிய ஆளை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் யாரை போல மாத்திடுவேன். மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பயம் வந்தாச்சு, என்னப்பா உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா என்னையும் உனக்குள்ள மாதிரி மாத்திருவே அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டாங்க. அந்த அளவிற்கு சாட்சியான வாழ்க்கை. இந்த 6வது நாள் ஆண்டவர் நம்மத்திலே ஆசையாய் வந்திருக்கிறார். அவர் ஆசையாய் வந்திருக்கிறார். 32,000 பேர்ல 300 பேரை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கறதுல ஒரு 300 பேர், ஒரு 500 பேர் கர்த்தர் ஆசையா வந்திருக்கிறார், பயன்படுத்த ஆசையா வந்திருக்கிறார். யார் தெரியுமா? யார் தெரியுமா? என்ன மாதிரி வாலிப தம்பி, நான் லவ் பண்ண மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்றதை விட
நான் கர்த்தரை தான் லவ் பண்ணேன்னு சொல்றதுதான் சாட்சி. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதை விட, கர்த்தரை அறிஞ்ச நாளிலிருந்து நான் இதில் செய்யவே இல்லை. அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ரொம்ப அழகான பாடல். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டு. அவர் நம்மளை பார்த்து சொல்றார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இதற்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ ஒரு கிறிஸ்தவளா, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா, நீ ஒரு கிறிஸ்தவளா இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்க குணத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை குறித்து ஒரு பெரிய வித்தியாசத்தை இனி அவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்க பேச்சுல ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கைகளமார்த்தி. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி சொல்லோ. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட. இப்ப சொல்லும் எப்ராயிமே இப்போ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னை சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், என்னை சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், என்னை சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். அப்போ கிதியோன் இந்த 300 பேருக்கு இருந்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை என்னையும் சீக்கிரமா கொண்டு வரணும். உங்களை பார்த்து ஒருவேளை உங்க பிள்ளைகள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு யார் இன்ஸ்பயரோ இல்லையோ, யார் இன்ஸ்பயர் அப்படின்னா எங்க அப்பா தாங்க எனக்கு இன்ஸ்பயர், எங்க அம்மா தான். எங்க அம்மா மாதிரி எல்லாம் பொறுமைசாலியை பார்த்துக்கவே முடியாது. எங்க அப்பா மாதிரி ஒரு பொறுமைசாலியை நான் பார்த்துக்கவே முடியாது. எங்க கணவர் அது வேற வேற. எங்க மனைவியா, ஐயோ
அவ்வளோ மாதிரிலாம் அந்த விஷயத்தில் இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவரை பார்த்தியா, நிறைய அம்மா அப்பா சொல்லுங்க, பாஸ்டரை பார்த்தியாப்பா அப்படின்னுவான், அவரை பாருப்பா அப்படின்னுவான். இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டரை பார்த்தியா, இல்லை யாரை பார்த்தியா? கேட்கல சத்தமா? நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. பாஸ்டர் என்ன பார்த்தியான்னா சொல்கிறதுக்கு 1000 குறையத்தான் வச்சுருக்கிறேன் நான். ஆனால் நான் நம்புகிறேன், இன்னையிலிருந்து இதை விசுவாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் நான் எல்லாத்துலேயும் 100க்கு 100%, நான் 100க்கு 100% நான் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, சரியான ஆள் கிடையாது. எத்தனையோ தவறுகள் இருக்குது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒருத்தர் தேவை, ஆண்டவருக்கு ஒருத்தர் தேவை. அவர் யாருன்னா வேற ஒன்றும் வேணாம், நான் உனக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன்னா சாட்சியாய். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 32,000 பேர்ல ஆண்டவர் வெறும் 300 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ற. இப்போ வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி நான் ஓகே 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் ஆகிய ஏர்பகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலைமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றண்டையின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவர்களுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழேயோ மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவி கேட்க பிரசித்திப்படுத்து என்றான். அப்பொழுது ஜனத்தில் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 மீதியாயிருந்தார்கள். ஆமே. என்ன நடக்குதுங்க? 32,000 பேர் வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு நான் இந்த மீதியானியரை என்ன பண்ண போறதில்ல, நான் ஜெயிக்க போறதில்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு எத்தனை பேர் போதும்? 300 பேர் போதும். அந்த 300 பேர் தான் வேணும். அப்படியே ஒண்ணுமே இல்லாம, விசுவாசத்திலேயே இல்லாம, எதுலையுமே சரியில்லாம நானும் வர்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டக்காரன்ற மாதிரி நானும் வரேன். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. அந்த மாதிரி நானும் வரேன். இந்த கூட்டத்தோட அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருடைய கண்கள் செலக்ஷனா பார்க்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 300 பேருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது குவாலிட்டி என்னன்னா, பயமும் திகிலும் உள்ளவன். அவ்வளவுதான், ஓடி போட்டோம், நிக்க கூட இருக்காது, ஓடி போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ கூட்டத்துக்குள்ள அழைப்பை கேட்டு பயமும் திகிலும் உள்ளவர்கள் அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்றாரு. யாரை ஃபில்டர் பண்றாரு அப்படின்னா, பயமும் திகிலும் உள்ளவன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பெரிய லட்சியத்திற்காக அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, இருக்க முடியாது. இன்றைக்கு ரெண்டாவது நமக்கு ஒரு குவாலிட்டி வேணும். என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தன்னுடைய கையிலே விரியன் பாம்பு கவ்வி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பயப்படவே இல்லை. சிலுவையை கொண்டு முன்னாடி நிறுத்தும் போது கூட பயப்படவே இல்லை. எனக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எதை குறிச்சும் அவங்க பயப்படலை.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ன பயப்படாம இன்றைக்கு இந்த 6வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் தேடுறாரு. பயம் மட்டும் வேண்டாம். பயம் மட்டும் இருக்கக்கூடாது. அதான் நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எனக்குரியதுன்னு நம்ம நிறைய பேர் இந்த 6 நாள் கூட்டத்துல கூட எத்தனையோ பேர் எனக்குரியதுன்னு நிறைய சொன்னீங்கல்ல. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வார்த்தை எனக்குரியது, இது எனக்குரியது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சேர்த்துக்கிட்டோம்ல. அதே போல எனக்குரியது இல்லைன்னு நீங்க எதை வைக்கணும் தெரியுமா? பயம் எனக்குரியது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். பயந்துட்டீங்கன்னா நிக்க முடியாது சிஸ்டர், பயந்துட்டீங்கன்னா நிக்க முடியாது பிரதர். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலே இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழுவது இல்லை. நம்புறீங்களா? அவர் அனுமதிக்காம என்ன நடந்துரும்? அவர் அனுமதிக்காம என்ன பண்ண முடியும்? நாட்டினுடைய ராஜாவே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொல்ல நினைச்சதுக்கு அப்புறம் கூட கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு தாவீதின் மேல இருக்கிற வரைக்கும் நாட்டினுடைய ராஜாவே எழும்பினாலும் அந்த மனுஷனை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா! எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கேட்கலாம், இயேசுவே. அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல ஒரு பயம் இல்லாத ஒரு பர்சனா என்ன நிறுத்துங்க. நான் இந்த வியாதிக்கு பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இந்த குறைவுக்கு நான் பயப்பட போவது இல்லை. முழு பலத்தோடு நான் பயப்பட போவது இல்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை. என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கப்பா. அந்த 300 பேர் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்களா? நம்பர் 1 முதலாவதாக சொல்லணும். என்ன பாருங்க, அப்படின்னா உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, நிறைய பேர் என்னை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், ஊழியத்தில் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், கர்த்தரை தேடுறதுல ஆசீர்வதிக்கப்படுறதுல எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கணும்னா ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அது அந்த ஜெபம் மாறாமல் இருக்கட்டும். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த 300 பேர் எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாது, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும், ஆமென், கரங்களை தட்டி பாடி முழு பலத்தோடு, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும், எனக்கு எதிராக நின்றாலும் எனக்கு பயமில்லை. கரங்களை தட்டி ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிரா
தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் அடைக்காக்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. தேர் வழியாய் என்னை நடத்திடும் நிச்சயம் நடத்துவார். கைகளை மேல தட்டி ஓ பயமில்லை. இப்பவே இந்த பாட்டை பாடும்போது எஸ், எதிர்கால பயங்கள் மாறட்டும், வாழ்க்கை குறித்த பயங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். திரும்ப திரும்ப பயமில்லை. பயமில்லை பயமில்லை என்றார்கள் கர்த்தருள்ளே. பயமில்லையே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேவனுக்காக நிற்கிற அந்த 300 பேர், தேவனோடு நிற்கிற அந்த 300 பேர். ஹalleluya ஹalleluya. பயம் மட்டும் வரவே கூடாது. பிசாசு உங்களுக்கு பயம் என்கிறது ஒரு பெரிய பிசாசனுடைய ஆயுதம். தைரியம் என்கிறது தான் ஆண்டவருடைய ஆயுதம். பிசாசனுடைய ஆயுதம் என் கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆயுதம் மட்டும்தான் இருக்கணும். என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும். சொல்லணும், என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000. அவருடைய சித்தம் இல்லாம அது என்ன, அது என்ன அணுகாது, அணுகாது. நம்பர் 3, மூன்றாவதாக அந்த 300 பேர், 300 பேருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய குணம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மற்றவர், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. ஆமாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற எல்லா இஸ்ரவேலரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமாய் பள்ளத்தாக்கிலே இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திருந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்க அப்படியே 7வது வசனத்துக்கு வாங்க. 6வது வசனத்திலிருந்து வாங்கல. 6வது வசனத்திலிருந்து, தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். கவனிங்க, லாஸ்ட் டெஸ்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே எவ்வளோ இருந்து 32,000, அதில் எவ்வளோ போயிடுச்சு 20,000, இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க 12,000. இந்த 12,000 பேரை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 12,000 பேரும் எனக்கு வேண்டாம். இதில் எத்தனை பேர் எனக்கு போதும்? 300 போதும், 300 பேர். ஸோ இந்த 300 பேருக்கு ஏற்கனவே வாயினால கர்த்தர் சொல்லியாச்சு, வார்த்தையை அனுப்பிட்டார். நல்லா கவனிச்சுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கிறதுன்றதை கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலர் வாஷ் அவுட் ஆவாங்க, திருச்சபையிலேருந்து வாஷ் அவுட் ஆவாங்க, ஆண்டவரிடத்திலிருந்து வாஷ் அவுட் ஆவாங்க. எதுல தெரியுமா? வார்த்தையை பேசும்போதே சிலர் வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. அப்படின்னா இந்த உபதேசம் எங்களுக்கு கடினமா இருக்குது. இது ஃபர்ஸ்ட். ஆண்டவர் வார்த்தையை பேசுறாரு, ஓடிட்டாங்க. நிறைய பேருக்கு வசனத்தை பேசினா, நிறைய பேருக்கு வசனத்தினுடைய ஆழத்தில் பேசினா எங்க நிற்க முடியாது, ஆண்டவருக்காக நிற்க முடியாது. சத்தியத்தை பேசினா நிற்க மாட்டாங்க, வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினா மட்டும்தான் நிற்பாங்க. தண்டனையை பேசினாலோ சாட்சியை பேசினாலோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிற்க மாட்டாங்க. ஐயோ நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, இது என்னமோ புது கதையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
இப்போ அடுத்த டெஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, இப்போ சோதனையை கொடுக்குறாரு. என்னன்னா, அங்க ஒரு நீரூற்று இருக்குது. அப்போ இந்த நீரூற்றுல 12,000 பேரை இறக்கி விட்டுரு. அவங்கள என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, தண்ணீரை குடிக்க மட்டும் சொல்லு. நீ எப்படி குடிப்பேன்றது எனக்கு தெரியாது, ஆனா இப்ப குடிக்கிறதுக்காக தண்ணீர்ல இறங்கியாச்சு. இறங்கின உடனே நீரூற்றுல கொஞ்சமா தண்ணி போகும். கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, முழங்கால் படியிட்டு வாயினால என்ன பண்றாங்க சொல்லுங்களேன். ஏன் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? முழங்கால் படியிட்டு நீரூற்று போகுது, வாயினால குடிக்கிறாங்க. நீங்க வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க, சில இடங்கள்ல தண்ணியும் ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க, நம்ம டம்ளர்ல குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நீங்க ஏர்போர்ட் எல்லாம் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல வந்து இந்த டம்ளரும் வச்சுக்க மாட்டாங்க. தண்ணி மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த டாய்லெட்ல இருந்து ஒரு பைப் போடுறது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க கீழே இருந்து அழுத்துனீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே சுன்னு மேலே வரும். நீங்க என்ன பண்ணா, வாயான்னு காமிச்சா அது வாய்க்குள்ள போகும். நீங்க ஏர்போர்ட் போகும்போது பாருங்களேன், அதுல குடிக்கிறதுக்கு நமக்கு காமெடியா இருக்கும். அப்படியே அது அப்புறம் நீங்க கையை எடுத்தீங்கன்னா அப்படி தீழ போகும். அதுக்கு டம்ளர்லாம் வேணும். அந்த டம்ளர்லாம் சரி, ஒருத்தர் குடிச்ச டம்ளரை இன்னொருத்தருக்கு குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துளி தண்ணி கூட கொட்டாம அப்படி அழகா குடிச்சிருவாங்க. ஆனா இவங்க இத்தனை பேர் இப்ப இறக்கி விட்டு தண்ணி குடிங்கடான்னா, அத்தனை பேர்ல 300 பேரை தவிர மற்றவங்க மொத்த பேர் என்ன பண்றாங்க, முழங்கால முடக்கி கீழே உறிஞ்சு குடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய காமெடியா இருந்திருக்கும்ல, அத்தனை பேர் குடிக்க. ஆனா 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்களாமா, தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களுடைய லக்கம் 300 பேர். அந்த கூட்டத்தில் வெறும் 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தங்க கையினால அள்ளி வாயில வச்சு உறிஞ்சி குடிச்சாங்க. ஏன் ஏன் நீங்க அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தை வாசிங்களேன், 8வது வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் கையிலே தின்பண்டங்களையும் எக்காலங்களையும். ஹலோ ஹலோ கவனிங்க கவனிங்க. இப்போ ஒரு கையில அவங்களுக்கு என்ன இருக்குது, எக்காலம். இன்னொரு கையில என்ன இருக்குது, தின்பண்டம். இப்போ நக்கி குடிச்சவங்க, முழங்கால் படிட்டு நக்கி குடிச்சவங்களுக்கு எதை விட மனசு இல்லை. ஏன் அப்படின்னா, உள்ள போனா எந்த சோறும் கிடைக்காது. இவங்க கையில ஒரு கையில எக்காலம் இருக்குது, ஒரு கையில இவங்களுக்கு எக்காலத்தையும் விட முடியாது, தின்பண்டத்தையும் விட முடியாது. ஒன்று ரெண்டையுமே கையில் வச்சுக்குவோம், யுத்தத்துக்கு போகிறோம், இடையில தின்பண்டங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில உறிஞ்சு குடிச்சாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த தின்பண்டம் சொல்லுங்க, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், என் கையில் இருக்கிற எக்காலம் எனக்கு போதும், இந்த கையில் இருக்கிறத நான் விட்டுட்டேன், நான் அள்ளி அப்படியே வாயில குடிச்சிட்டேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, செலக்ட் பண்றா. கர்த்தருக்காக இழக்கிற எவனும் தரித்திரர் ஆனது இல்லை, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிற யாரும் அவமானப்பட்டு போவது இல்லை. அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ புடிச்சிட்டு இருக்கிறத விட்டுரு, உன் ஆசையானதை விட்டுரு, கிடைக்காதுன்னு நினைச்சதை விட்டுரு. நீ எனக்கு இதுவும் வேணும்னு சொன்னா நிச்சயமா அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல நீ வர முடியாது. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ கண்டிப்பா என்னதான், ஆண்டவரே இது இருந்தா என்ன பிரச்சனை, ஆண்டவரே இது இருந்தா ஏன் ஆண்டவரே, இது இருந்தா ஊழியம் பண்ண முடியாதா, இது இருந்தா பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதா, இது இருந்தா உங்களுக்கு காணிக்க கொடுக்க முடியாதா, இது இருந்தா உமக்காக நான் ஜீவிக்க மாட்டேனா, இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதையும் வச்சுக்கணும்ல, இது இல்லாம நான் எப்படி உழைப்பேன், இது இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் என்கவுண்ட் பண்றாரு. நேருக்கு நேரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நீ இது வேணும்னு சொல்ல ஆண்டவர் நிறைய டைம் இது வேண்டாம், இதை விட்டுரு, இது தின்பண்டம் தான், இது உனக்கு நிறைய கிடைக்கும், என்னால கொடுக்க முடியும், இன்னைக்கு உனக்கு இல்லைன்னு நினைச்சு உன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிற. யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த அசுத்தம் வேண்டாம்,
இந்த பாவம் வேண்டாம், இந்த சேட்டிங் வேண்டாம், இந்த போன் கால் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இது வேண்டாம் மகனே, இது வேண்டாம் மகளே, உனக்கு தேவையில்லை. இது நிச்சயமாய் தடை. இது ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு ஒரு பெரிய தடை. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்க கூட தான் பேசி இருப்பாரே, ஆனால் முழு பலத்தோட ஒப்பு கொடுத்து, கர்த்தர் உங்க கூட தான் பேசி இருப்பாரே, ஆனால் முழு பலத்தோட ஒப்பு கொடுத்து, ஹதலரம் தனமோ ரஹதலரம், என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதர் மறைவில் வல்லவரின் நிழலில் நான் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி நீர் என் அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். கைகளை உயர்த்தி, அப்பா நான் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த புடியை நான் விடுறேன், என்னுடைய கௌரவத்தை நான் விடுறேன், என்னுடைய ஒப்புமை ஆகாததை நான் விடுறேன், என்னுடைய கோபத்தை விடுறேன், என்னுடைய வஞ்சகத்தை விடுறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்பா என்னுடைய ஒப்புரவாகாததை நான் விடுறேன், என்னுடைய அந்த அசுத்தத்தை நான் விடுறேன். சொல்லுங்க. அந்த அந்த தண்ணீரை பருகி குடிக்கிறதற்கு நிறைய பேரை கர்த்தர் அழைக்கிறார். அது பாய்ந்தோடுகிற அபிஷேகம், அது பாய்ந்தோடுகிற நீர் ஊற்று. கர்த்தர் அந்த இடத்துல உன்னை இறக்கிட்டார், கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என்னமோ தெரியல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருக்காக நீங்க வந்துட்டீங்க. அந்த 32,000 பேரை போல நீங்க வந்து நின்னீங்க. கர்த்தர் வந்து நின்ன உங்களை அங்கீகரிக்கிறாரு. புறம்ப தள்ள விரும்பல, புறம்ப தள்ள விரும்பல. நீங்க பயன்படணும்னா ஒரு கையில இருக்கிறத நீங்க விட்டுறணும். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. பாடுவோம். என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தமே. தகப்பனே, இந்த 6வது நாள் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் முழங்கால் படியிட்டு உங்க பிள்ளைகளுக்காக தரப்புல நிக்கிறேன், தரப்புல நிக்கிறேன். நீங்க தேடுற 300 பேர் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க தேடுற 300 பேர் இந்த சத்தத்தை கேட்கிறாங்க ஆண்டவரே, கேட்கிறாங்கப்பா. அவங்கள கொண்டு மீதியானியரை முறியடிச்சு, சத்துருவை முறியடிச்சு, எதிர்ப்பை அகற்றி, ஜெய சம்பத்தை, ஜெய கொடியை நீர் நடுகிற நாள் சீக்கிரமாய் வருகிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த 6 நாட்களும் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிக்கிற உங்க பிள்ளைங்க மேல ஒரு நன்மை வரட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும்பா. நாளைக்கு 7வது நாள் ஃபைனல் டே. நாங்க முடிக்கும் போது உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பார்க்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம், வியாதியிலிருந்து சுகம், சமாதான குறைவுள்ள பிள்ளைகளுக்கு சமாதானம்,
என்னென்ன உங்க சமூகத்தில் கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும், எந்த மூலையில யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருந்தாலும், இப்போ இந்த வார்த்தைக்கு நடுங்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க யாரா இருந்தாலும் அவர்களை உம்முடைய அம்பரா துணியிலே வைத்து நீர் நாணேற்றுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. எங்க திருச்சபையை வளர பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா. ஊழியத்திற்கு நீங்க ஊரை விட்டு கிளம்ப பண்ணி 25 years 25 வருஷத்துல எது சந்தோஷமோ இல்லையோ ஆண்டவரே, இந்த 25வது வருஷத்தை முடிக்கும் போது இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. நீங்க தர்ற வார்த்தைக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. இதை விட வேற எனக்கு என்னப்பா வேணும்? இதை விட ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே. உங்க வார்த்தையை விட நல்மருந்து வேற எது இருக்குது? அதனால இந்த 25 years ஆனிவர்சரிய நான் சந்தோஷத்தோட தான்ப்பா போறேன், சந்தோஷத்தோட தான் போறேன்ப்பா. உங்க வார்த்தை இருக்குது, கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, உங்க வார்த்தை இருக்குது. இந்த ஊழியத்திற்காக உழைக்கிற கொடுக்கிற ஏராளமான பிள்ளைங்க, அப்பா அப்பா நல்லா இருக்கட்டும்பா. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த இடத்திற்கான வாங்கப்பட்ட கடனை முடிக்கிறது மாதிரி ஒரு வழியை எங்களுக்கு தரீங்கப்பா, ஒரு பாதையை தரீங்கப்பா. ஜூலை மாதம் 17, 18, 19, 20 நடக்கிற அந்த 4 நாள் கூடுகையில பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க ஆயத்தப்படணும். ஆண்டவரே, குறைஞ்சது 5000 பேராவது கொண்டு வாங்க ஆண்டவர். நன்றியப்பா. 19ஆம் தேதி நடக்கிற அந்த யூத் மீட்டிங் கனெக்ட், அதுல வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க மேல ஒரு வல்லமை நீங்க ஊற்றணும், ஒரு எதிர்காலத்தை வைக்கணும் சாமி. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முழு கோயம்புத்தூர் பட்டணம் பல மாவட்டத்திற்கு அந்த வாலிபர் மாநாடு, அந்த வாலிபர் மாநாடுல குறைஞ்சது 25,000 பிள்ளைகளையாவது நீங்க கொண்டு வரணும். அதுல ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.